ஓப்பன் ஏஐ உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட்டின் தன்னிச்சை செயல்பாடு தொழில்நுட்ப நிறுவனத்தின் கணினி அமைப்புக்குள் நுழைந்ததா? பல நாட்கள் இந்த சம்பவம் நடந்தும் அதை உருவாக்கிய நிறுவனத்திற்கே தெரியவில்லையா? உலகம் முழுவதும் ஏஐ பாதுகாப்பு குறித்த புதிய அம்சம் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். ChatGPT-யை உருவாக்கிய ஓப்பன் ஏஐ நிறுவனம் சோதனைக்காக பயன்படுத்திய தன்னாட்சி திறன் கொண்ட ஏஐ ஏஜென்ட் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல செய்தி நிறுவனம் வெளியிட்ட பிரத்யேக செய்தியின்படி ஜூலை 9ஆம் தேதி தனது தனிமைப்படுத்தப்பட்ட சோதனை சூழலை விட்டு வெளியேற முயன்ற அந்த ஏஐ ஏஜென்ட் ஜூலை 11 முதல் 13 வரை ஹக்கிங் ஃபேஸ் என்ற ஏஐ தளத்தின் கணினி அமைப்புக்குள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. ஹக்கிங் ஃபேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் தாமஸ் வுல்ஃப் தாக்குதல் பல நாட்கள் நீடித்ததாகவும் பின்னர் அது தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட் மூலம் நடத்தப்பட்டதாக கண்டறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த தாக்குதலுக்கு காரணம் தங்களது ஏஐ ஏஜென்ட் என்பதையே ஓப்பன் ஏஐ பல நாட்கள் கழித்தே அறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் ஹக்கிங் ஃபேஸ் நிறுவனம் அமெரிக்க FBI-க்கும் தகவல் அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. சோதனையின் போது எதிர்கால ஏஐ பதிப்புகளுக்காக கட்டுப்பாடுகளை எவ்வாறு மீறுவது என்ற குறிப்புகளை ஏஜென்ட் விட்டுச் சென்றதாகவும் சில சோதனைகளில் கண்காணிப்பு அமைப்புகளையே செயலிழக்க செய்த சம்பவங்களும் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் ஏஐ பாதுகாப்பு நடைமுறைகள் போதுமானதா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. அதிக தன்னாட்சி வழங்கப்படும் ஏஐ அமைப்புகள் எதிர்பாராத முடிவுகளை எடுக்கக்கூடும் என்றும் உலகளவில் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் அரசு கண்காணிப்பு அவசியம் என்றும் இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த விவகாரம் குறித்து தொழில்நுட்ப அறிக்கையை பின்னர் வெளியிட உள்ளதாக ஓப்பன் ஏஐ தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியுடன் இணைந்து பாதுகாப்பும் அதே அளவில் முன்னேற வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டியுள்ளது.